பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. ஹலோ மேடம், என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்ன கிஷோர், அந்த ராஜா வந்து பானுவ காணோம், எங்க இருக்கான்னு கேட்டு என் உயிரை வாங்குறான். எனக்கு தெரியாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் அத புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான். ராஜாவா? அவன் எதுக்கு உங்களை பார்க்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தான் ஒன்னும் புரியல. பானுவ காணோமா? ஆமா மேடம். என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? வழக்கம் போல அவளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ண. எப்பவும் போல பொறுமையா இருப்பா. என்ன நினைச்சாலே தெரியல, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. நானும் கோவத்துல புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அடி பின்னி எடுத்துட்டேன். அவ பாட்டு கோச்சிட்டு போயிட்டா. அப்புறம் நானும் அவளை தேடி பார்த்தேன், எங்க தேடியும் கிடைக்கல. உடனே நான் அவளோட கையெழுத்துல ஒரு லெட்டர்ல அவ எழுதுற மாதிரியே எழுதி 2 நாள் கழிச்சு ராஜா கிட்ட விஷயத்த சொன்னேன். லெட்டரையும் காமிச்சேன். அவங்கிட்ட எதுக்கு காமிச்ச? சனிய தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? என்ன மேடம் நீங்க பேசுறது? அவ பாட்டுக்கு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து நாளைக்கு பிரச்சனை வந்தா அதுல நான் தப்பிக்கணும்ல.
புள்ளத்தாச்சி வேற. ஏற்கனவே அந்த ராஜா பயலுக்கு என் மேல டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பத்தா குறைக்கு அந்த சண்டி ராணி, அதான் அந்த குண்டு சரோஜா வேற இருக்கா. ஒண்ணுமில்லாத நேரத்திலேயே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப கேட்கவா வேணும்? நான் தான் பானுவை கொன்னுட்டேன்னு சொல்லி கலாட்டா பண்ணி அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு என்ன போட்டு காய்ச்சி என்ன அலைய விட்டுருவாங்களே. அதுக்கு முன்னேற்பாடு தான் இந்த லெட்டர் மேட்ரு. சரி கிஷோர், உன் வீட்டு பிரச்சனைய உன் வீட்டோட வச்சுக்க வேண்டியதுதானே? என் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்றது தப்பு இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். அதான் அவன் இங்க இருந்தா பிரச்சனைன்னு அவனை நைஸா ஊருக்கு அனுப்பிட்டேன். நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க, நான் இல்ல வசமா மாட்டிக்குவேன். அதுக்காக நானும் இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு பாக்குறியா? நல்லா இருக்குப்பா உன் நியாயம். நான் பாட்டுக்கு ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். உங்க பேச்ச கேட்டு அவளை டார்ச்சர் பண்ண போய் இப்ப அவஸ்தைப்படுறது நான் தான். என்னப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் மேல பழிய போடுற? உண்மைதானே மேடம் சொல்றேன். கிஷோர், பிரச்சனைன்னு வந்துட்டா ஓடி போய் ஒளிய கூடாது. அதை எதிர்த்து நிக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க மேல பழிய போடக்கூடாது. உன் அறிவுக்கும் அழகுக்கும் 1000 பொண்ணுங்க உன்னை தேடி வரும். பானு போனா போறா, அவளை விட்டு தள்ளு. அவ போனதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க போகும்போது என்னையும் மாட்டி விட்டுறோம்னு தான் பயமா இருக்கு. என்னதான் சொன்னாலும் கோர்ட்டும் போலீஸும் பொம்பளைக்கு தான் சாதகமா இருக்கு. அவ எங்க போறா? 4 நாள் ஆச்சுன்னா தானே அவளே வரப்போறா. அந்த நம்பிக்கையில தான் நானும் பேசாம இருக்கேன். இந்த ராஜாவை தான் மேடம் நம்பவே முடியல. ஒன்னா அவன் சித்திக்கிட்ட போய் சொல்லிடுறான். அந்த அம்மா என்னமோ பெரிய தாதா மாதிரி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்து ஒரே கலாட்டா பண்ணிட்டு போறாங்க. அந்த பீடா சரோஜா தானே? அவளையேதான். பொம்பளையா அவ? பொறுக்கி. அவளுக்கு ஒழுங்கா பேசவே தெரியாது. அன்னைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து மிரட்டினா நான் பயப்படல. அவளுக்கு சரி சமமா பேசி கத்தி விரட்டி விட்டுட்டேன். சத்யா கிட்ட ஏதாவது சொல்லி இருப்பாளோ? அப்படின்னா சத்யா என்கிட்ட இல்ல சொல்லியிருப்பான். ஒருவேளை சத்யாவுக்கும் பானுவுக்கும் மறுபடியும் லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சா? ஒருவேளை அவங்க 2 பேரும் இங்க வாழ பிடிக்காம அவங்க 2 பேருமே பிளான் பண்ணி வேற ஊருக்கு போயிட்டாங்களோ? கிஷோர், உன் புத்தி ஏன் தான் இப்படி போதோன்னு எனக்கு தெரியல. என் பையன் அவ்வளவு சீப்பா நடந்துக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயத்துல யாரையுமே நம்ப முடியாது. எந்த நேரத்துல எது நடக்குன்னு உறுதியாவே சொல்ல முடியாது. கிஷோர், என் பையனை நான் அப்படி வளர்க்கல. அவன் அப்படி மாறணும்னா நீ அவளை கட்டி இருக்க முடியாது. உனக்கு முன்னாடி அவளை கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அவன் என் மேல இருக்கிற பாசத்துல என் பேச்சை மீறி போகல. இப்படி இருக்கும் போது என் மகன் அந்த மாதிரி நிச்சயமா பண்ண மாட்டான். உன் பொண்டாட்டி போன துக்கத்துல உன் புத்தி என் மகன் அந்த மாதிரி நிச்சயமா பண்ண மாட்டான். உன் பொண்டாட்டி போன துக்கத்துல உன் புத்தி மழுங்கி போச்சு. குறை சொல்றதை விட்டுட்டு சத்யாவை கூப்பிட்டு விசாரிங்க. ஒருவேளை வான அவங்கிட்ட எங்க போயிருக்கான்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல அவனே அவளை எங்கேயாவது தங்க வச்சிருக்கலாம்ல. என்ன பேசுற கிஷோர்? என் பையன் மேல குறை சொல்ற? நீயும் அந்த ராஜா மாதிரி என் மேலயும் என் பையன் மேலயும் குத்தம் சொல்ற? நான் குத்த ஒண்ணும் சொல்லல மேடம், இருக்கிறதான் சொல்றேன். ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் போலாம். உங்க பையன்கிட்ட கேக்குறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. உங்க பையன் பெரிய சத்திரஜித்து மாதிரி பானுவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா மாட்ட போறது நான் தான். ஏன் கிஷோர் எல்லாத்தையுமே நெகட்டிவா திங்க் பண்ற? உன் பொண்டாட்டி போலீஸ்க்கு போகணும்னு நினைச்சிருந்தா அவ எப்பவோ போயிருப்பா. அவ உன் கூட சந்தோஷமா வாழற மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஒரே காரணம் அவங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு இவ கஷ்டப்படுற விஷயம் தெரிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அவ அப்படி நடிக்கிறா. அப்படி இருக்கும்போது அவ போலீஸ்க்கு நிச்சயமா போக மாட்டா. அவ வயித்துல குழந்தை வளர்றதுனால அதை காப்பாத்தணும்னு நினைப்பாளே தவிர தற்கொலை முயற்சி பண்ணவே மாட்டா. வீணா கண்டதை போட்டு குழப்பிட்டு இருக்காம வீட்டுக்கு போ. நீங்க சொன்னத நான் எதை கேட்கல. எல்லாம் உங்க டைரக்ஷன்ல தான் ஏன் ஆக்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்க பையன்கிட்ட இதமா பேசுங்க. பானுவை பத்தி விசாரிங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. என் புள்ள அப்படி செய்யவே மாட்டான். அப்படி செஞ்சா அவனை என்ன செய்யணுமோ அத நான் செய்வேன். அப்புறம் அந்த ராஜா கிட்ட சொல்லிவே, இன்னொரு தடவை என் வீட்டு படியேறி வரக்கூடாது. வந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி சரி, நான் அவங்கிட்ட சொல்றேன். அதையும் மீறி வந்தா நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அனுப்பிடுங்க. சரி, அப்புறம் அந்த வீடா கிட்ட போய் பத்தி வச்சிட போறான். பாத்துக்க கிஷோர். அவன் எந்த நேரத்துல
என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. என் பேச்ச சுத்தமா கேட்கறது இல்ல. இருந்தாலும் அவனை பார்த்தா நான் சொல்றேன். ஓகே மேடம், நான் வரேன். சரி. அண்ணா, வாப்பா. போன காரியம் என்னன்னாச்சு? அந்த எம்டி கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்களா? அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கா? என்னன்னு நீங்க சொல்றது? அந்த எம்டி நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? பயங்கரமான கேடிப்பா அவன். என்னென்ன சொல்ற நீ? பேசும்போது நல்லா ஏத்த இறக்கமா பேசி கடைசியில நைஸா பேசி பத்திரத்தை வாங்கி கிழிச்சிட்டு கண்ணை காட்டி மிரட்டுறான்பா அவன். அப்புறம் என்னன்னாச்சு? இவன மாதிரி நம்ம எத்தனை பேரை பார்த்திருக்கோம். எம்டி பத்திரத்தை கிழிச்சதும் நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரம் எத்தனை வேணும், ஜெராக்ஸ் எடுத்து தரேன்னு சொன்னேன். அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். கண்ணை கட்டினான்னு சொன்னீங்க? அவன் கண்ணை காட்டி மிரட்டினா நான் என்ன பயந்துருவனா? மாவன, இன்னும் 5 நிமிஷத்துல நீ என்ன விடல, என் ஆளுங்க உன் மேட்டரை லீக் அவுட் பண்ணி உன்னை காலி பண்றவனு மிரட்டின. அவன் அப்படியே ஆடி போயிட்டான் தம்பி. அண்ணா, அந்த எம்டி கிட்ட உசாரா இருக்கணும்னா, இல்லாட்டி அவன் நம்மளை காலி பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவானா அவன். தம்பி, ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். அவங்கிட்ட நாம பணத்தை வாங்குற வரைக்கும் அவன் போக்கில் விட்டு தான் பிடிக்கணும். அவங்கிட்ட நாம வீணா பகச்சுக்கிட்டா நமக்கு தான் டேஞ்சர். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க கனியை அவன் கட்டுவான். அவன் நம்ம கிட்ட இருந்தா கத்துக்கிட்டான். தம்பி, எப்போ ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டிட்டானோ அவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். நீச்சல் தெரியாதவன் தண்ணில முழுகும் போது ஒருத்த காப்பாத்த கை கொடுக்குறான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான்? எவன் காப்பாத்த நினைக்கிறானோ அவனை பிடிச்சி இழுத்து தானே தப்பிக்க நினைப்பான். அது மாதிரி தான் இதுவும். இப்ப அந்த எம்டி நிலைமையே அதான். இந்த பணத்துக்காக அவன் பொண்டாட்டியே கொல்ல நினைச்சவன், அந்த பணம் கிடைக்கலன்னா அவன் என்ன செய்வான்? எது வேணாலும் செஞ்சு தன்னை காப்பாத்திக்க போராடுவான்ல. அதான் இப்ப நடக்குது. அந்த லாயர் பெரிய அரிச்சந்திர மாதிரி பேசிட்டு போனா. அவன்லாம் ஒரு ஆளா தம்பி? நம்ம சர்வீஸ்ல இவனை மாதிரி எவ்வளோ லாயரை பார்த்துட்டோம் தம்பி. லாயருங்கெல்லாம் பணத்துக்காக எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லி தன்னை நம்பி வரவனை காப்பாத்துறது தான் அவன் தொழில். அவனுடைய பேச்சை எப்பவும் நாம நம்பிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி ஆகணும். ஆரம்பத்துல ஆசை காட்டி வரவிருப்பானுங்க. நாம உஷாரா இல்ல, நம்மளையே கட்டம் கட்டி காலி பண்ணிடுவானுங்க. லாயர் மட்டும் என் கையில மாட்டுட்டோம், அவனை உண்டுலன்னு பண்ணிடுறானே. தம்பி, அந்த எம்டி சாதாரண ஆளு இல்ல. அவனே அந்த லாயரை வீட்டுக்கு அனுப்பியிருப்பான். என்னென்ன சொல்றீங்க? அந்த லாயர் அவன் ஆளு, இன்னும் நம்ம டீலிங்கே முடியல, எப்படி அனுப்புவான்? தம்பி, எந்த கட்சிக்காரனும் தன்னுடைய லாயரு அவனுக்காக சரியா டீல் பண்ணலானா அவனையே கட்டிக்கிட்டு மாரடிக்க மாட்டானுங்க. உடனே கழட்டி விட்டுட்டு வேற லாயரை தேடி போயிடுவானுங்க. இப்பதான் நம்ம உஷாரா இருக்கணும். ஒரிஜினல் பத்திரம் அவனுக்கு கிடைச்சிருச்சு, நம்மளை ஈஸியா காலி பண்ணிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா அவனை கவனிக்கணும். எனக்கு என்னமோ அவன் செய்யறத பார்த்தா நமக்கு பணம் தராம ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிடுவானு தோணுதுனே. எஸ்கேப் ஆயிடுவானா? அவன் எங்க போனாலும் அவன் குடுமி நம்ம கையில. ஒரே ஒரு மேட்ரு, அவனோட சீடிய ஒரே ஒரு சேனலுக்கு தந்தா போதும், அவன் நம்ம காலில் வந்து விழுந்துருவான். எதை வச்சு அவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க? அவன் மேட்ரு சீடிய சேனல்ல சின்ன ட்ரையல் காமிச்சா போதும், மெயின் பார்ட்டி அதான் அந்த எம்டி மேட்ரு வந்துருச்சுன்னு பயந்து நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவான். சரிண்ணே, முடிவா அவன் எப்பதான் பணம் தரேன்னு சொன்னான்? அவ்வளவு ஈஸியா சொல்றானா? எப்ப கேட்டாலும் தோ வந்துரும், வந்ததும் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் தந்தப்பாடு இல்ல. தர ஐடியால இல்லையா இல்ல ஏமாத்திடுவானா? ஏமாறதுக்கு நம்ம என்ன முட்டா? தர ஐடியால இல்லையா இல்ல ஏமாத்திடுவானா? ஏமாறதுக்கு நம்ம என்ன முட்டாளா? அவனுக்கு சேர வேண்டிய பணம் இன்னும் கைக்கு வந்து சேரல. அவனை விட அவன் மாமனார் ரொம்ப உஷார் பார்ட்டி. அவன் மேல ஏதோ டவுட் வந்து அவர் வேணும்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. அவனும் அவரை பிராக்கெட் போட்டு கரெக்ட் பண்ண போராடிட்டு தான் இருக்கான். அவரு பொண்ணு மர்டர் கேஸ்ல அவரும் சொத்து மேட்டரை பத்தி பேசாம இருக்காரு, அவனும் பேசாம இருக்கான். பண விஷயத்துல அவர்கிட்ட கராரா பேசினா அவன் மேல அவருக்கு டவுட் வந்துடும். இப்பவே அவருக்கு அவன் மேல டவுட் தான். ஒண்ணும் இல்லாதவனே 1000 யோசிக்கும் போது கையில கோடி கோடியா சொத்து வச்சிருக்கிறவன் சும்மா இருப்பானா? அவனும் அங்கங்க ஆள் வச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எது எப்படியோ அந்த எம்டி நம்ம கிட்ட இருந்து
தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பீடா சரோஜா அந்த எம்டி கிட்ட நம்மள பத்தி நிறைய சொல்லியிருப்பானே. சொல்லட்டும், அவ என்ன பெரிய பிஸ்தாவா? அவளே பல்லு போன கிழவி. பழச பேசி பிலிம் காட்டுறா. அத அந்த எம்டி நம்ப மாட்டான். நாம பீடாவை மிரட்டணுமே, அப்பவே அவன் உசாரா அவளை கழட்டி விட்டுருப்பான். தம்பி, அடிதடி மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா பணக்காரனுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் நல்லா பக்கா தெரியும். எங்க அடிச்சா எது விழுமுன்னு கால்குலேஷன் பண்றதுல பெரிய கில்லாடிங்க. ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்படியே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க மாட்டானுங்க. அதை கழட்டி விட்டுட்டு அடுத்தது கரெக்ட் பண்ண பாப்பானுங்க. அந்த எம்டி சாதாரண ஆளு கிடையாது, பக்கா கிரிமினல். அண்ணா, எப்படியாவது சீக்கிரமா அவங்ககிட்ட இருந்து பணத்தை கரெக்ட் பண்ண பாக்கணும்னு ரொம்ப டிலே பண்ணாதீங்க. தம்பி, பெரிய டீல் நடக்கும்போது அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆறாமரை வெயிட் பண்ணி தான் நம்ம சாதிக்கணும். இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். அந்த எம்டிக்கு அவன் மாமனார் சொத்து கொடுக்கிற வரைக்கும் நாம பதுங்கி இருக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அவசரப்பட்டா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது வீணா போயிடும். சரிண்ணே, எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிடலாம். பணம் கிடைச்சதும் பேசாம இந்த தொழிலுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வேற பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேண்ணே. நானும் அதான் யோசிக்கிறேன். ஆமாண்ணே, அந்த சாந்தி என்னானா? சாந்தியா? அவை நேரம் ஊருக்கு போய் செட்டில் ஆயிருப்பல. தம்பி, எப்பவும் இந்த பொம்பளைங்களை மட்டும் நம்ப கூடாது. எந்த நேரத்துல எவனை எப்படி கவுப்பாளுங்கன்னு சொல்ல முடியாது. நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவாளுங்க. ஏற்கனவே அந்த பீடாக்காரி பேச்ச கேட்ட ஆனாலோ அப்பவே நான் உஷாராயிட்டேன். தம்பி, பெரிய பெரிய தலையெல்லாம் ஒரு பொம்பளை விஷயத்துல மாட்டிதான் காணாம போயிருக்காங்க. நீ உஷாராயிரு, எங்கேயும் போய் மாட்டிக்காத. சீர்ற பாம்பை நம்பலாம், ஆனா சிரிச்சு பேசுற பொண்ணை நம்ப முடியாது. தத்துவம் எல்லாம் சொல்றீங்க? இது தத்துவம் இல்ல தம்பி, அனுபவம். சரி தம்பி, அந்த கந்தன் சாவடி விஷயமா போனோம்னு சொன்னேன். போலாமா? போலாண்ணே, வா போலாம். ராஜா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் இப்படி செய்யற? தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மாப்பிள்ள, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. நீங்க செய்யற வேலை கூட எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் பானுவை காணோன்னு எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அவ உங்க வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லி நான் கேர்லெஸ்ஸா விட்டேன். இப்ப அவளை காணோம். நான் தேடாத இடமும் இல்ல, கேட்காத ஆளும் இல்ல. நான் மட்டும் சும்மாவா இருக்கேன்? உங்களை மாதிரி தான் நானும். தூங்காம சாப்பிடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். எங்கேயுமே காணோம். என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. ராஜா, நீ எதுக்கு உன் சித்திக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன? என்ன மாப்பிள்ள, பானு காணுன்றத சித்தி கிட்ட சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு ஆல்பலம் இருக்கு, 4 இடம் தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னேன். நீங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க சித்தி நான் என்னமோ பெரிய அக்யூஸ்ட் மாதிரி நினைச்சு என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? நான் பானுவை கடத்தி வச்சிருக்கேனா, பணம் காசு வசூலிக்க நான் இந்த மாதிரி டிராமா ஆடுறேனா, அப்புறம் பானுவை அடிச்சு கொன்னுட்டேன்னு வேற. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. இதெல்லாம் நல்லா இல்லையப்பா. மாப்பிள்ள, சித்திக்கு பானு மேல உசுறு. அவளுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டாங்க. பானு காணுன்ற பதட்டத்துல ஏதோ கோவத்துல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஈஸியா நீ சொல்லிட்ட. ஆனா உங்க சித்தி பேசுற பேச்ச கேட்டு என் நிம்மதியே போச்சு. சண்டியத்தனமெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரவங்க கிட்ட வச்சுக்க சொல்லு, வீட்டு மாப்பிள்ளை கிட்ட வேண்டாம். நானும் போனா போகுதுன்னு ரொம்ப பொறுமையா இருந்தேன். அளவுக்கு மீறி பேசிட்டே இருக்காங்க. சொல்லி வையு உங்க சித்தி கிட்ட. ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் பொறுமையா போறதுனால என்னை இழிச்ச வாயின்னு நினைச்சிடாதீங்க. கோவம் வந்துச்சு தாங்க மாட்டேங்க. என்ன மாப்பிள்ள, இது சாதாரண மேட்ரு. இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எது சாதாரண மேட்ரு? வீட்டு மாப்பிளைய கொலைகாரன் கடத்தல்காரன் சொல்றதுதானா? எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. தாதாவா இருக்கோங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடக்கூடாது. பொம்பளைன்னா ஒரு அடக்கம் இருக்கணும். உன் சித்தி ரவுடி மாதிரி பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. நீங்க பானு மிஸ் ஆன உடனே சொல்லியிருந்தா நம்ம உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்க. எனக்கு என்ன தெரியும் இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு போவான்னு சொல்லி? நான் என்ன கனவா கண்டேன்? என் தலையெழுத்து இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. சரி விடுங்க மாப்பிள்ள, இப்போ பானுவை கண்டுபிடிச்சாகணும். இவ்வளவு பெரிய சிட்டியில அவளை நான் எங்கேன்னு போய் தேடுவேன் சொல்லுங்க? எல்லாரும் பானுவை நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே பானுதான் என்ன டார்ச்சர் பண்ணா தெரியுமா? என்ன மாப்பிள்ள, இது என்ன புது கதை? ராஜா, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லா புருஷன் பொண்டாட்டிகளும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாதான் உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் புரியும்.
உன் தங்கச்சிக்கு என் கூட வாழவே இஷ்டம் கிடையாது. அவ மனசுல கண்டிப்பா நான் இல்ல. ஏதோ கடமைக்காக அவ கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். பேசாம நீங்க அந்த சத்யாவுக்கு கட்டி கொடுத்துருங்க. இப்ப நானும் நிம்மதி இல்லாம அவளுக்கும் நிம்மதி இல்லாம இப்ப வாழ்க்கைய 2 பேருக்கும் வீணா போச்சு. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கே ஷாக்கா இருக்கு. பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, என்னால் நம்ப முடியல. ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே 2 முகம் இருக்கும். பிறந்த வீட்டுல அவளுக்குன்னு ஒரு முகம் இருக்கும், புகுந்த வீட்டுல இன்னொரு முகம் இருக்கும். அதனால அந்த பொண்ணை பத்தி அவ பிறந்த வீட்டுல எப்பவுமே தப்பா சொல்ல மாட்டாங்க. சரி, தாலி கட்டியாச்சு, கஷ்டமோ நஷ்டமோ அவ கூட வாழ்ந்தாகணுமேனு தான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள, பானு என்ன நினைச்சு வீட்டை விட்டு போனான்னு, எதுக்காக போனான்னு ஒரே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. வாழ நினைத்தால் உன் பாத